வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான பனீர் சீஸ் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது செய்யறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 2 பல்லு பூண்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு செரி டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பன்னீர் சேர்த்துக்கலாம். 100 கிராம் பன்னீர் மிக்சியில லைட்டா 2 பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். பன்னீர் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை குக் பண்ணலாம். கடைசியா இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி. அடுத்ததா தோசை செய்யறதுக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேன். கல்லு நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மெல்லிசா இல்லாம ஓரளவு தடிமனா ஊத்திக்கலாம். தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பன்னீர் மசாலாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை தோசையோட எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது மேல கொஞ்சமா துருவின சீஸ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ஈஸியான பனீர் சீஸ் தோசை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.